இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் அப்பியர் ஆகும்போது மற்ற ஆஸ்பிரண்ட்டை விட நீங்கள் வித்தியாசம் காட்டணுன்னா இன்புட் அவுட்புட் கோடிங் டிகோடிங் பசில் சீட்டிங் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் அட்லீஸ்ட் 2 டாபிக்ஸ் ஆச்சு நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கணும். அதில் இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் சால்வ் பண்ணும்போது நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் கரெக்டாக இருக்கணும், அக்யூரேசியோடு சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ரையில் ஆன்சர் கொண்டு வர பார்க்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா 5லேருந்து 10 மினிட்ஸே கன்சியூம் பண்ணிடும். இதனால் உங்களுக்கு இந்த செக்ஷனில் நீங்கள் லீடு வைக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, எஸ்பிஐ கிளர்க்கில் கேட்ட இன்புட் அவுட்புட்டை எப்படி அக்யூரேட்டோடு நம்ம சால்வ் பண்ணலாம், அந்த அக்யூரேட் மெத்தடை நான் இந்த வீடியோவில் டீச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இது மாதிரி நிறைய செட்டு நான் கொண்டு வருவேன், நீங்களும் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த மெத்தட் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்புட் அவுட்புட் டாப்பிக்கை பொறுத்த வரையும் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களன்னா மிட் ரேஞ்சில் ஒரு ஸ்டெப் 3ல் ஸ்டெப் 4ல் போய்ட்டு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எகைன் திரும்ப சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் சால்வ் பண்ண டைம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்படி மிஸ்டேக்லெஸ்ஸாக நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்புட் அவுட்புட்டில் நீங்கள் எடுத்த உடனே 5 ஸ்டெப்பு எழுதிடக்கூடாது. 5 ஸ்டெப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபைனல் ஸ்டெப்புன்னு கிராக் பண்ணணும். இப்போ இந்த லாஸ்ட்லேயும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது அப்படியே இருக்குது. ஸோ இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ணல. அப்படியே பார்த்துட்டு வந்தால் இதோ பாருங்கள், இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மிட்டு, இந்த வேர்ட்ஸோட மிட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த வேர்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே கார் வேர்டு இல்லை, இங்கே அவே வேர்டு இல்லை. சரி, இந்த ஸ்டெப்பில் என்ன சேஞ்ச் பண்ணி, இது 1வது ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே எண்டு இல்லை, இங்கே என்னது இல்லை, லேண்டு இல்லை. ஸோ இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ நமக்கு ஒரு ரஃபாக என்ன தெரியுதுன்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லாம் போயிருக்காங்க. ஆனால் இங்கே எல் இருக்குது, இங்கே ஐ இருக்குது. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் போகும்போது இருக்குது, ஆனால் அதுலேயும் ஒரு செக் இருக்குது. அப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், இது பூரா இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறது பூரா 4 டிஜிட்டில் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் 3 லெட்டரில் இருக்குது. அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் போயிருக்காங்க. 3 லெட்டர்லலாம் லெஃப்ட் சைட்லையும் 4 லெட்டர்லாம் ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த இன்புட்டோடைய லாஜிக். ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டரில் போகிறாங்க, 3 லெட்டர்ஸ் லெஃப்ட் சைடு, 4 லெட்டர்ஸ் ரைட் சைடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்டை பிக் பண்ணிவிட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். வேர்டை பிக் பண்ணிவிட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் நமக்கு லாஜிக். புரிஞ்சுங்களா? நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண போயிடலாம். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, நமக்கு தெரிஞ்ச லாஜிக்ஸை வச்சு நான் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோம், 3 லெட்டரை அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு நம்பர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 2, பிஏக்கு 2, எராக்கு 3, ஆர், ஹெச் இருக்குது, இதுக்கு 4, இதுக்கு 5 கொடுத்தாச்சு. இப்போ 4 லெட்டர் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு ஸ்டெப் வைஸாக கொடுத்துடலாம். 1, பிக்கு அடுத்து என்ன இருக்குது, ஜி இருக்குது, இங்கே ஜே இருக்குது. அப்போ இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5. இப்படி நம்ம கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைரெக்டாக அந்தந்த ஸ்டெப் வரும்போது இந்த வேர்டை எடுத்து பிக் பண்ணி அடிச்சிடலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம இன்னொரு ப்ராசஸ் இங்கேயே பண்ணி வச்சுப்போம். இதை அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில், அதையும் இங்கேயே பண்ணி வச்சுப்போம். இப்போ வாங்க பண்ணலாம். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை அடிப்போம், இதையும் அடிப்போம். இல்லை, இது லெஃப்ட் சைட்லேயும் இது ரைட் சைடில் மூவ் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லெட்டரை இதால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுக்கு தான் இதுக்கான மீனிங். சம்டைம்ஸ் இந்த லெட்டர்ஸே யூஸ் பண்ணாமல் இந்த நம்பர்ஸ் வச்சே நம்ம ஆப்ரேட் பண்ணிடலாம்.
ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வவ்வல்ஸ் லெட்டர்ஸ் வச்சு கேட்டிருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக எழுதி தான் ஆகணும். நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எழுதலாம். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அடிச்சேன் தெரியுமா, அதை தவிர மற்றதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இந்த சைடு 4 லெட்டர், அதே மாதிரி இந்த லாஸ்ட் எண்ட்லேருந்து 4 லெட்டர் எழுதிட்டோங்க. ஏன்னா இன்பிட்வீன் நடுவில் தான் நம்மளோட ஆப்ரேஷன் நடக்கும். இதை பாருங்கள், நம்பர் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைட்லேயும், அதாவது ஆமாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு இருக்கிறதெல்லாம் ரைட் சைடில் மூவ் பண்ணணும். இப்போ இந்த ஆஸ்கே நம்ம இந்த சீரீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகேஎஸ். ஏகேஎஸ் இது எல்லாமே ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கே அரேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பேங்க் இந்த சைடு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து ஏபிஎன்கே. இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போனோம். இப்போ ஸ்டெப் 2க்கு அதே மாதிரி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ரேஷனில் நம்ம பே வேர்டையும் கோல்டையும் தூக்கணும். இந்த வேர்டையும் இந்த வேர்டையும் அடித்து விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 4 இந்த சைடு இருக்கக்கூடிய 4 லெட்டரையும் இந்த சைடு இருக்கக்கூடிய 4 லெட்டரையும் எடுத்து எழுதியாச்சு. இந்த கமா எதுக்கு மென்ஷன் பண்ணிக்கன்னா, கமாக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணது, கமாக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஆப்ரேஷன் பண்ணது. ஸோ இப்போ நம்ம இந்த 4 லெட்டரே எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து போடுறோம். கோல்டுக்கான ப்ராசஸ் பண்ண வேர்டு டிஜிஎல்ஓ. டிஜிஎல்ஓ. அதே மாதிரி பேக்கான ப்ராசஸ் பண்ண வேர்டு ஏபிஒய். ஏபிஒய். இதனால் நமக்கு ஃபஸ்ட்டே நம்ம எல்லாம் யோசிச்சு வச்சதுனால நம்ம ஜஸ்ட் இங்கே எடுத்து ஆப்ரேட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும், யோசிக்கிற வேலை இருக்காது. அதனால் நம்மளுடைய அக்யூரேசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸ்டெப் 3ல் வந்த ஜாயினையும் எராவையும் அடிச்சுட்டு ரிமைனிங் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதோட ப்ராசஸ்டு வேர்டை எடுத்து இங்கே எழுதலாம். எராவோட ப்ராசஸ்டு வேர்டு ஏஇஆர். ஏஇஆர். அதே மாதிரி ஜாயினோட ப்ராசஸ்டு வேர்டு ஐஜேஎன்ஓ. ஐஜேஎன்ஓ. இப்போ ஸ்டெப் 4க்கு இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டெப் 4ல் வரக்கூடிய ப்ளஸ்ஸையும் ஆட்டையும் அடித்தாச்சு. ஸ்டெப் 4ல் வரக்கூடிய ப்ளஸ்ஸையும் ஆட்டையும் அடிச்சுட்டு ரிமைனிங் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதை ப்ராசஸ் பண்ணதை எடுத்து எழுதலாம். ப்ளஸ்ஸுக்கு ஐபிஎஸ்யூன்னு வரும். சாரி, தப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதிலே இவ்வளோ தப்பு பண்ணுறோன்னா நம்ம ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணும்போது எவ்வளோ தப்பு வரும், நிறைய தப்பு வர வைக்கும். அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஆட்டோடைய ப்ராசஸ்டு வேர்டு எங்கே இருக்குது? ஏஹெச்டி. இன்னும் நான் என்ன பண்ணேன்னா இந்த 4 லெட்டர் எடுத்து இங்கே எழுத வந்துட்டேன். ஸோ ஸ்டெப்பில் இருக்கிறது இந்த சைடு இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸோடைய ப்ராசஸ்டு வேர்டு என்ன? ஐபிஎஸ்யூ. இன்னும் நமக்கு ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்குது. அதை முடிச்சோம்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. நமக்கு இன்னும் ரெயின் ரோ மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ ஸ்டெப் 5ல் வரக்கூடிய ரெயின் இங்கே வரும். ஏஐஎன்ஆர். அதே மாதிரி ரோக்கு எங்கே இருக்குது? இதோட சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஓஆர்டபிள்யூ. இங்கே மேலே பார்க்கறத காட்டில் இதை பார்த்தா சீக்கிரமாக பார்த்துருக்கலாம். ஓஆர்டபிள்யூ. ஸோ நம்ம 5 ஸ்டெப்பை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரேசி அதிகமாக இருக்கும், மிஸ்டேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்புட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் இந்த 4வது ஸ்டெப்பில் 5வது ஸ்டெப்பில் இந்த 3rd லெட்டர் 4th லெட்டர்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக எடுத்து எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர் மட்டுமே வச்சு அப்ரோச் பண்ணுற மாதிரி சில ஈஸி மாடரேட் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாமில், கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமில், இன்சூரன்ஸில் கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் ஜஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர் வச்சு மட்டுமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வெறும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதுங்க, இல்லைனா இந்த மாதிரி நம்பரை வச்சு எழுதுங்க. நீங்கள் டேரெக்டாக போய் கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினில் 2nd லெட்டர் 3rd லெட்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாக்களே நீங்கள் ஃபுல்லாக எடுத்து எழுதி ஆகணும். ஸோ இது எஸ்பிஐ கிளர்க்குன்றதுனால நம்ம ஃபுல்லாக எடுத்து எழுதக்கூடிய சுச்சுவேஷன். இது மாதிரி நீங்கள் நிறைய செட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் இதை சால்வ் பண்ணிவிட்டு நான் 2 கொஸ்டின் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஒரு டைம் இதை சால்வ் பண்ணுங்கள். பேப்பரில் சால்வ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா தரமான கண்டென்ட் நீ ஒவ்வொரு அதாவது இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஒரு வீக்குக்கு 2 இன்புட் அவுட்புட், 2 கோடிங், ஒரு 4, 5 சீட்டிங் பார்க்கலாம். ஆப்டிக்கும் அதே மாதிரி டிஏ அர்த்தமெட்டிக் நம்ம ரெகுலராக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அர்த்தமெட்டிக் கான்செப்ட் வேணும்னா ப்ரிலிம்ஸ் சேனல் இருக்குது, அதில் நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து மெயின்ஸ் கொஸ்டினை அர்த்தமெட்டிக் கான்செப்டில் கொண்டு வரேன். ஸோ 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போகலாம். இதை பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது கொஸ்டின் இன்புட் அவுட்புட்டு, இது வந்து கொஸ்டின் நம்பர் 1. இந்த இன்புட் அவுட்புட்டை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இது 2வது கொஸ்டின், அதே இன்புட் அவுட்புட் தான். இந்த 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய செட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சேனலில் தேவையில்லாமல் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன். ப்ரிலிம்ஸ் சேனல் தான். எந்த ஒரு அட்வைஸோ ஏதோ இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் சேனல் தான் கொடுப்பேன். இதில் வந்து ஒன்லி கண்டென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைனா முக்கியமான இன்ஃபோ மட்டும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷன் வராது. எக்ஸாம் ஓரியன்டான கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.